ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வேலாம். ஒரு ரோஸ் பிளான்ட் எடுத்தோன்னா ஃப்ளவர்ஸ் மட்டும் இருக்கான்னு பார்த்து வாங்காதீங்க, ஸ்டெம்ஸ் நிறைய இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அப்புறம் குட்டி குட்டி துளிர்கள்லாம் இருக்குதான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு 5 days மினிமம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீபாட் பண்ணுங்கள். மெயினாக ரீபாட் பண்ணுறவங்க ஈவினிங் டைமில் பண்ணுங்கள். ஃப்ளவர் பிளான்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, ஈவினிங் டைமில் ரீபாட் பண்ணால் நல்லது. மார்னிங்கில் பண்ணுறத விட பெட்டராக இருக்கும், டல்லாகாது பிளான்ட்டு. அப்புறமா பாட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மண் கலவைலாம் கோகோ பீட்டு, அப்புறம் கவுடங் மேனர், அப்புறம் ஆட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீம் கேக் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிலே களிமண்ணை போட்டுங்க, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 5 days கழித்து அதில் நம்ம மண்ணெல்லாம் உதிரி உதிரியாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ரீபாட் பண்ணால் போதுமானது. ஸோ மெயினாக எப்போ பண்ணாலும் ஈவினிங் டைமில் பண்ணுங்கள். மண் எப்படி இருக்கணும், உதிரி உதிரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரீபாட் பண்ணும்போது கரெக்டான அளவில் இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயினாக இந்த ஸ்டெம் ஒட்டு கட்டுற இடம் இருக்குது இல்லைங்களா, அது மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அதுலேருந்து நிறைய பேசல் ஷூட்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. எப்போ வச்சாலும் ரோஸ் பிளான்ட்டை அந்த மாதிரி வைங்க, உள்ளே கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதுக்கான லைவ் ரிசல்ட்டை நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ காட்.